ஹல்லேலூயா. ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வந்திருக்கிறோம். வாழ்க்கை உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு கிடந்தது. இன்றைக்கு ஒரு விசேஷத்த நாள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்த நாள். இந்த நாளை நம்ம மகிழ்ந்து களி கூறும்படியாக, தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக, தேவ நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் எல்லாருமாக தேவ சமத்தை நோக்கி எழுந்திருந்து கண்களை மூடி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். தேவ ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடும்படியாக, அவருடைய பெரிதான மகிமை எங்க மத்தியில் இறங்கி விடத்தக்கதாக இன்றைக்கு நமக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எங்கள் பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் கர்த்ததாமே அவர் சுமந்து கொண்டார். அந்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, என் தேவனுடைய நாமத்தை இன்னைக்கு பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நாம் அன்றை கூடி வந்திருக்கிறோம். எங்க மத்தியில கர்த்தருடைய ஆவி அசைவாடுவாராக. ஒரு விஷயம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. அந்த மகிமை இன்னைக்கு புனித வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நம்ம ஆராதிக்க போறோம். இன்றைக்கு இந்த ஒரு நல்ல ஒரு நாளை நம்ம கொண்டாடும்படியா நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் எல்லாருமாக கண்களை மூடி தேவ சமத்திரங்களை தாழ்த்தி எடுப்போம். தேவ ஆவியானவரை எங்க மத்தியில கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. அந்த வல்லமை வெளியரங்கமாவதாக, அந்த எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த மகிமை இன்றைக்கு வெளியரங்கமாகும்படியாக, அப்படி நம்முடைய சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றை அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு நன்றி சொல்ல போறோம். என்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் நாமத்தை எனக்கு நாம் பிரஸ்தாபப்படுத்தணும் சொல்லுவாங்க எல்லாருமாக. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உண்மை துதிக்கத்தக்கதாக அந்த கிருபை கடந்து வரத்தக்கதாக, அந்த வல்லமை கடந்து வரத்தக்கதாக அப்பா எங்களை தாழ்த்தி நம்மளை ஒப்புக்கொடுக்கிறோம். சில எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இந்த இடம் முழுவதுமாக அந்த பிரசனம் இறங்கி வருவதாக சொல்லுங்க. அந்த மகிமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. எங்கள் சரத்தின் களைப்புகள், விளைவினங்கள், சோர்வுகள் எல்லாவற்றை கத்த நீக்கி போடும்படியாக அப்பா எங்களை தாழ்த்தி நம்மளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி சொல்லுங்க. ஆளுகை செய்யுங்கப்பா. ஐயா, ஒரு புதிதான பலன் வேண்டும் ஆண்டவரே. ஒரு புதிதான வல்லமை வேண்டும் ஆண்டவரே. ஒரு புதிதான அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. நீ வந்தா போதும் ஆண்டவரே. எங்க சூழல் எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். ஓ நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. எங்க மத்தியில் இறங்கி வரும்படியாகப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தம் செஞ்சினீர் ஆண்டவரே. எங்களுக்காக அப்பா நீ அந்த மேன்மை இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அந்த மேன்மையை கொண்டாடும்படியாக அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு கொண்டாடும்படியாக, அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அப்பா ஆண்டவரே இன்னைக்கு சபையாய் தேவ பிள்ளைகளா நம்ம கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த இடம் முழுவதுமாக தேவ மகிமை இறங்கி வருவதாக, அந்த வல்லமை இறங்கி வருவதாக, மானம் சுருக்கப்படுவதாக, தேவ மகிமையை காணத்தக்கதாக கர்த்தனை கிருபை செய்யும்படியாக அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவரே நீ ஆளுகை செய்ய வேண்டும்படியாக அப்பா ஆண்டவரே எங்கள் பலவீனங்கள், எங்கள் சோர்வுகள், எங்கள் அறியாமைகள், எங்கள் தப்பிதங்கள் ஆண்டவரே இன்றைக்கு மன்னிக்கப்படும்படியாக அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீ வந்தது எனக்காக, நீ இறங்கி வந்தது எனக்காக, என் சாபங்களுக்காக, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் பொல்லாப்புக்காக இன்றைக்கு ஆண்டவரே உனக்கு நன்றி சொல்லும்படியா. என் சாபங்கள் மன்னிக்கப்பட்டது, என் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது, என் பாவங்கள் பரிசுத்தமா இன்றைக்கு விடுதலாக்கப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே. நீ நன்றி சொல்ல போறேன். எத்தனை நல்லவன் சொல்ல போறேன் ஆண்டவரே. நீர் எங்க மத்திய அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தர் எனக்காக மரித்தார் என்கிற ஆண்டவரே உணர்வு உண்டாவதாக, நன்றி உணர்வு உண்டாவதாக. இந்த நேரத்தை அசட்டை பண்ணாமல் கர்த்தர் எனக்காக
மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற அந்த உணர்வு ஆண்டவர் ஒவ்வொரு கடந்து வருவதாக. ஆண்டவர் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையாய் நான் நன்றி செலுத்துகிறார். அந்த கிருபை கடந்து வருவதாக. ஆண்டவரே துதியின் வழியை பொறுப்பெடுங்கப்பா, செல்வ துதியின் வழியை பொறுப்பெடுங்க, அந்த தியானிக்கப்பட வார்த்தையை பொறுப்பெடுங்க, திருவிழந்து வழியை பொறுப்பெடுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே எங்க மத்தியில் அசைவாடும்படியா, எங்களை பேசும்படியா, எங்களை பலப்படுத்தும்படியா, எங்களை தாழ்த்தில் ஒப்பு கொடுங்கப்பா. தேவ ஆவி இறங்கி வரும்படியாகப்பா, எங்க மத்தியை கடந்து வரும்படியாகப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆண்டவரே தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் ஐயா இந்த ஆராதனையோடு உடைய கரம் கூட இருப்பதாக, கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. எல்லாரும் வரிசை கண்களை மூடி தேவ சமத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, உச்சிதுள்ளக்கா வரைக்கும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாகப்பா, இந்த மகிமை வெளிப்படும்படியாகப்பா எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துதியின் பொழுது வார்த்தைகள் எல்லாவற்றும் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம பிரஸ்தாபப்படும்படியாகப்பா, கர்த்தர் நாம உயர்த்தப்படும்படியாப்பா எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீ நடத்துங்கப்பா, நீ நடத்தபடியா ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே, நீ நடத்தபடியா ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரை நிறுத்தம் சிந்தினப்பா, என் பாவங்கள் நீங்கும்படியாக, என் அக்கிரமங்கள் நீங்கும்படியாக, என் பொல்லாப்புகள் நீங்கும்படியாகப்பா அந்த மேன்மேல் இறங்கி வந்தீனப்பா. ஆண்டவரே நீங்க எங்களை பொறுப்படுங்க. இந்த இடம் முழுவதுமாகப்பா ஆலயத்தில் ஒப்பு கெடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவர் நடத்தும்படியா ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படி எல்லாரும் துதிக்க ஆரம்பி சொல்ல, நன்றி சொல்ல ஆரம்பிப்பான். சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லி துதிக்க ஆரம்பி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். நன்றி ஆவே செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. என் தேவனே நம்ம துதிக்கிறோம் அப்பா, என் ராஜனே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி உங்களுக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே எங்களுக்காய் இந்த பூமிக்கு எங்களை தேடி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காய் மரித்து உயிர்த்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காய் ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீங்களே அப்பா. என்னுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய், எங்களுடைய மீறுதலுக்காய் ஆண்டவரே அப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்களே அப்பா. அங்காயம் கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, மாற்றாதவரே, ஓ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய் என்று சொன்னவரே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஏசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய வல்லமை எங்களுக்காய் ஆண்டவரே தந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஓ மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். எங்க பலவீனங்கள் உம்முடைய பலன் விளங்குவதாக பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே தேவ பலன் தேவ துருவை விளங்குவதாக ஆவியானவரே. ஓ நன்றி 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 ஆவியானவரே. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. Thank you Jesus ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஏற்றவாளனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஏற்றவாளனே உங்களுக்கு நன்றி. தேடி வந்தவரே உமக்கு நன்றி. யோவா தேவனே உமக்கு நன்றி. யோவா ஷாலோமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவே உங்களுக்கு நன்றி. ஏற்றவாளனே உமக்கு நன்றி. ஆவியானவரே எங்களுக்காய் நீர் கடந்து வந்தவரே அப்பா, நல்ல போதகரே, நல்ல மேய்ப்பரே உமக்கு நாங்கள் நன்றி
என்று சொல்லுகிறோம். ஐயா உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி. எங்கள் மேல அப்பா நீர் அன்பு கொண்டதற்காய் உமக்கு நன்றி. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி. ஆவியானவர் இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ பரிசுத்தாவியானவர் கேட்கிறவாறே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus ஆண்டவர். ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ பரிசுத்தாவியானவர் கேட்கிறவாறே உமக்கு நன்றி அப்பா. தேடி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. யோவா தேவனே உமக்கு நன்றி. யோவா ஷாலோமே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஆட்சி தேற்றுகிறவர் ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே எங்களை ஆண்டவரே தாயின் கருவறையில உம்முடைய கண்கள் கண்டதற்காய் நன்றியாவியானவர். எங்களை தேடி வந்தவரே, எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆவியானவர். நல்ல தகப்பனே, நல்ல போதகரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி பலி பீடங்கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடங்கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி
நன்றியா நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே. ஐயா நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே. ஐயா நன்மை செய்தீரே. ஈவன் நன்றி அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டு. ஈவன் நன்றி அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று வா பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வா பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே. ஐயா நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே. ஐயா நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. எங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை அப்பா ஓ நீங்க செய்தீங்கப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. எங்களுக்கா ஜீவனை கொடுத்தவர், எங்களை தேடி வந்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர். அப்பா நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே நீ பெரியவர். நீர் மகிமையுள்ள தேவனப்பா. எங்களுக்காய் ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் குறைகளை நீக்கிறவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா சாத்தானை வென்றவர் சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் இந்த பூமிக்கு வந்தவர், எங்களை தேடி வந்தவரே. அப்பா இந்த தெய்வம் பெரியவர், ஜீவன் தந்தவர், எனக்கா ஜீவனை கொடுத்தவர். அப்பா உமக்கு நன்றி. எங்களுடைய பாவங்களுக்கு, எங்களுடைய அக்கிரமங்களுக்கு, எங்களுடைய விருதுகளுக்கு நீரொருவரே அடிக்கப்பட்டீங்கப்பா. நீரொருவரே எங்களுக்காய் தனித்தீங்களே அப்பா. அப்பா இந்த பூமிக்கு வந்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி. எங்க பலவீனங்கள் நம்முடைய பலன் விளங்க போவதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நன்றி 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி. பரிசுத்தமானவரே உமக்கு நன்றி. மகத்துவமானவரே உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. மாறாதவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், உயர உன்னதமானவர். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவே இயேசுவே எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை தேடி வந்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், உம்முடைய பிள்ளையார், உம்முடைய சாயலாய் எங்களை மாற்றினவர். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. நன்றி ஜீசஸ் ஆண்டவரே நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, சஞ்சீவனையக்காய் வந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, சஞ்சீவனையக்காய் வந்தாரே. என்னை
அடிப்பேன். இயேசு நாமம் சொல்லி சொல்லி கொடி அடிப்பேன். அந்த ராஜாதி ராஜா கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாய் கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜா கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாய் கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார். கண்முன்னே நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார். கண்முன்னே ஏக காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏக காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜா கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசு ராஜாவே, அப்பா உம்மை கொண்டாடுகிறோம். அப்பா இயேசுவே உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். இயேசுவே மக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே மக நன்றி. தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசுவே மக நன்றி, நன்றி, நன்றி. தேவாதி தேவனே, ராஜாவே, ராஜாவே, மக்கு நன்றி, நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. Thank you, Jesus, அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. இயேசு பரிசுத்தரே, பரிசுத்த, பரிசுத்த. ஓ நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசு ராஜாவே மக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே மக்கு நன்றி. ஏற்றவாளனே மக்கு நன்றி. ஓடி வந்தவரே மக்கு நன்றி. யோவா தேவனே மக்கு நன்றி. யோவா ஷாகர் மக்கு நன்றி. இயேசுவே மக்கு உதயக்கிறோம், 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 உதயக்கிறோம். இயேசுவே மக்கு நன்றி. மையத்தூரம், மையத்தூரம் மக்கம். இயேசுவே எங்களுக்கும் ஆண்டவரே அந்த பூமிக்கு வந்த ராஜாதி ராஜா. ஓ மகிமையின் ராஜா, நீ மகத்துவமான ராஜா, நீ பெரியவன், நீ பெரியவன். துதிக்கு பார்க்கிற அப்பா, நீ நல்லவன், நல்லவன். இயேசுவே நீ பெரிய, இயேசுவே நீ பெரியவன். நீ மகிமைக்கு பார்க்கிற, நீ மாறாதவர், மாறாதவர். நன்றி, நன்றி அப்பா. Thank you, Jesus. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஓ பரிசுத்தரே, ஓ மக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஓ தகப்பனே உங்களுக்கு நன்றி. தந்தையே மக்கு நன்றி. எங்கள் தலைகளை உயர்த்துறவர் உமக்கு நன்றி, நன்றி இயேசு. ராஜனே மக்கு நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. ஓ பரிசுத்தரே மக்கு நன்றி. ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை
ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம் உள்ளத்திலே வந்துவிட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம் உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கேதுவான நம் சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். சாவுக்கேதுவான நம் சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். மரமரமாய் பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். மரமரமாய் பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரியர் கூட்டம் நாம். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரியர் கூட்டம் நாம். வெளிச்சமாய் மாற்றிய புகழ்ச்சிகளை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றிய புகழ்ச்சிகளை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். மரமரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். மரமரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். மரமரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். மரமரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆமென் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா அந்த பலவீனங்கள் உம்முடைய பலத்தை விளங்க பண்ணுகிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க. ஹalleluya. இவரவர் எல்லாம் சொல்லுங்க. ஹalleluya. உண்மையா உண்மையா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஓ கரத்தை கலைப்படாம நீங்கள் சொல்லுங்க. ஹalleluya. அந்த நன்றி சொல்லி ஆராதிக்க போறோம். ஹalleluya. ஓ நன்றி. ஹalleluya. ஹalleluya. ஓ நன்றி சொல்லி ஆராதிக்க போறோம். சொல்லுங்க நன்றி. ஹalleluya. ஓ thank you Lord. நன்றி எங்கள் சுகன் வந்த பலன் வந்த. ஹalleluya. ஓ thank you Lord. நன்றி ஆண்டவரே. அவர் நல்லவர். ஹalleluya. அவர் நல்லவர் சொல்லுங்க. அவர் நல்லவர். அவர் கிருபை என்று சொல்லுங்க. ஹalleluya. எனக்காய் யாவையும் செய்து முடித்தார் சொல்லுங்க. ஹalleluya. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தாரே. நான் வாழ வேண்டும் என விரும்புகிற ஒரு தெய்வம் என் இயேசு தான். நீங்க வாழ வேண்டும் விரும்புகிற தெய்வம் என் இயேசு தான் சொல்லுங்க. ஹalleluya. ஓ thank you Lord. நன்றி ஆண்டவரே. அவரை
நாம இன்னைக்கு ஆராதிக்க போறோம். அவருக்கு நன்றி சொல்ல போறோம். உண்மையா ஹalleluya. உங்க சோர்வுல நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கை கத்த அற்புதம் செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் மகிமையான செய்திருக்கிறார். அவர்களை வாழ வைத்திருக்கிறார். உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். சுகம் தந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க மறவாதீங்க மறவாதீங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. ஹalleluya. இன்னைக்கு ஏன் சோர்ந்து போய் விலகினப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம எல்லாருமே நன்றி அற்றவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் என் வாழ்க்கையில எத்தனை நன்மை செய்தார். ஹalleluya. என் நேர்மையை கண்டார், என் சிறுமையை கண்டார். நான் வாழ வேண்டும் விரும்பின தெய்வம் என் இயேசு. ஹalleluya. என் இயேசு. ஹalleluya. என் இயேசு. ஹalleluya. நன்றி. பெரியவர் பெரியவர் உயரம் உன்னதமானவரே ஹalleluya. எத்தனை சொல்லப்படுகிற ஆண்டவர் நல்ல. ஹalleluya. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. ஹalleluya. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. என்று ஆராதனை என்று ஆராதனை. அப்பா அப்பா அது உங்களுக்கு என்று ஆராதனை என்று ஆராதனை. அப்பா அப்பா அது உங்களுக்கு இயேசு ராஜா உம்மை துதித்து
இயேசு ராஜா உம் மாளிகையில் எல்லாரும் அமர்ந்திரு ஆமாண்டவரே இயேசு ராஜா உம் மாளிகை எல்லாரும் சொல்லுங்க நாம் சொல்லலாம் நாம் சொல்லலாம் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயர மறந்திருப்பே எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுங்க துதித்து எல்லா துயர மறந்திருப்பே உம்மை துதித்து Hallelujah. Oh, thank you, Lord. நன்றி. யாரும் நம்ம நம்பல. Amen.
யாரும் உங்களை நம்பல, ஆனா இயேசு உங்களை நம்புறா. எந்த நிலைமையில இயேசு உங்களை நம்ப தெரியுமா? நீங்க பாவிகளா இருக்கும் பொழுது, நீங்க பலகீனமா இருக்கும் பொழுது, நீங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் போது இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறா. ரொம்ப நன்றி. இயேசு ரொம்ப நேசிக்கிறா. நாங்க எல்லாரும் நினைக்கிறோம், யார் நம்ம நேசிப்பா, யார் நம்ம அன்பு காட்டுவா, யார் எங்கள் மேல அக்கறையா இருப்பா, யார் எங்கள் மேல கருசனையா இருப்பா, யார் எங்களுக்கு பதில் வைப்பான்னு நாம யோசிக்கிறோம். நான் சொல்றேன், சர்வவல்ல உள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் ஏங்கி காத்திருக்கிறார், உங்களுக்காய் காத்திருக்கிறார், எனக்காய் காத்திருக்கிறார். அவர் உண்மையாய் அவரை தேடும்படி. ஹல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க, என் ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நம்மை நம்புகிறார். ஹல்லேலூயா. நான் பாவியாய் துரோகியாய் இன்னைக்கு கேவலமான வாழ்க்கை வாழ இயேசு என்னை தேடி வந்தார், இயேசு உங்களை தேடி வந்தார். நீங்க வாழ வேண்டும் விரும்புகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நான் ஒரு கால் சொல்றேன், ஒரு ரகசியம் சொல்றேன். உங்களோடு கூட இருக்கிற உங்கள் உறவுகள், சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள் யாருமே நீங்க வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் விரும்பவே மாட்டாங்க. நான் சொல்றேன், இது உண்மையான காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் நீங்க வாழ வேண்டும் விரும்புகிறார். ரொம்ப நன்றிங்க. நம்மோட கூட இருக்கிற நம்மை குறித்து அக்கறை கொள்ள மாட்டாங்க. நம்மோட கூட இருக்க சொந்த கூட சவால்கள் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நான் பாவியாய் பலகீனமாய் சகதியில நாட்சமான வாழ்க்கையில இயேசு தேடி வந்தார் என்னை. அந்த இயேசுவை கூப்பிடுவீர்களா இருந்தா உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை துளிக்கும், நீங்க சந்தோஷம் அடைவீர்கள். இயேசுவை கூப்பிடுங்க. நீ ஒவ்வொரு ராத்திரி படுக்கை போகும்போது இயேசுவே இயேசுவை கூப்பிடுவது கடந்து கொள்வாங்க. உங்கள் சரத்தில் பலன் எல்லாமே ஆசுவ நன்மையை மாறும். ஹல்லேலூயா. இயேசு அடிக்கப்பட தெரியுமா? நான் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்க வாழ வேண்டும் தான் இயேசு அடிக்கப்பட்டா. அந்த ரத்தம் சிந்தல நம்மை கழுவி இன்னைக்கு விடுதலாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், வர வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு வரவில்லை, ஆனா நீங்க வந்திருக்கிறீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மை அவர் கட்டளையிடுவா. ஹல்லேலூயா. சொல்லுங்க வல்லமை ஆமென் சொல்லுங்க உச்சாமா. என் ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் இயேசு உங்கள் சுகத்தை விரும்புகிறார், உங்கள் ஜீவனை விரும்புகிறார், உங்கள் மரணத்தை தப்புவிக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்படி தேவ வார்த்தைகளை கடந்து போக போறோம். தேவ வார்த்தையை கேட்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கண்களை மூடி ஒரு விஷயம். இந்த நாள் நல்ல நாள். ஆமென். நான் இந்த நாள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். எல்லாருமே இயேசு கிறிஸ்து மரித்து போனாலும் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டான்னு சொல்லித்தான் எல்லாம் துக்கமா இருப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை தந்த நாள். ஹல்லேலூயா. என் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், என் அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். ஆமென். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். ஆமென். அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு விஷயம், இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு விஷயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன 7 வார்த்தை உங்களுக்கு வாசித்து காட்டி நான் இன்னொரு காலத்துல கடந்து போக வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராங்க. என்னையும் அவருடைய சிலுவை நிலையில் மறைக்கிறேன், என்னையும் அவருடைய சிலுவை நிலையில் மறைக்கிறேன். என்னோடு கூட கத்திருந்து பேசுவாராங்க. ஆமென். எங்களோடு கத்த கூட இருப்பாராங்க. இந்த நாளை கத்திர கத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய பொறுப்படுங்கப்பா. மனதில் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். அதை உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போவதில்லை. ஆனா இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். ஆமென். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெரிய கடவுள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த 7 வார்த்தை ஞாபகப்படுத்த ஒரு சத்தமா வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில
எங்களுக்காக சொன்ன 7 வார்த்தை இன்னைக்கு எல்லா தேசங்களும் இந்த 7 வார்த்தை தியானிக்கிறார்கள். ஆனா இதை ஞாபகப்படுத்தி கேட்கிற வார்த்தை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்களேன். ஆமென். நல்ல வார்த்தை சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். அப்பதான் அந்த வார்த்தை உங்க ஆசீர்வாதம் மாறும். ஆமென். நீங்க பாருங்க, இன்னைக்கு சில பேர் அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தூக்கி சுமந்து அவங்க பர்த்தக்காரராக மாறி விடுவாங்க. நான் சொல்ல சரிதானே? அவங்க எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லினா அதை ஏத்தியா சொல்லியே பர்த்தக்காரர் ஆயிடுவாங்க. நான் நல்ல வார்த்தை சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. அதை தூக்கி சுமந்து பாருங்க, நல்லா இருப்பீங்க. ஆமே சொல்லுங்க. இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் துக்க நாள் இல்லை, இயேசுக்கு எனக்காக வெற்றி இருந்த நாள். அதனாலதான் நான் வாழ்றேன். ஆமே. எல்லாரும் நாங்க எங்கேயோ இருந்து அழிஞ்சு போயிருப்போம். இயேசு கிறிஸ்து நான் தேடி வந்ததால இன்று வரைக்கும் நான் ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் நீங்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அவர் நல்லவர் சொல்ல போறீங்க. ஆமென். ஆமென். ஓகே. இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தை நான் பொழுது ஞாபகப்படுத்த ஒரு ஆள் வாசித்துக் கொள்ளுங்க. சீக்கிரமா வாசித்துக் கொள்ளுங்களா. அதுக்கு பிற்பாடு நான் இன்னொரு வார்த்தையை தியானிக்க போறேன். வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1வது வார்த்தை வாசிங்க. 34வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். சீக்கிரம் வாசித்து. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு அடிகளை வேண்டி சிலுவையில தொங்கும் பொழுது சொன்னார், பிதாவே இவளுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்க. இது முதல் வார்த்தை. அடுத்த வார்த்தை வாசிங்க. 2வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், மெய்யாகவே உங்களுக்கு. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்கள் நடுவே தான் சிலுவையில அறையப்பட்டார். ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகைத்தான், இன்னொருவன் நாங்களோ செய்த தண்டனைக்குத்தான் பிரதிபலன் இருக்கு, அவரோ செய்யாத தண்டனைக்குத்தான் அவர் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு சொல்ல. ஆண்டு சொல்ற, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதை செய்திருப்பார் சொல்லி ஆண்டு சொன்ன 2வது வார்த்தை. வாசி 3வது வசனம். யோவான சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம். யோவான சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 26-27 வாசிங்க. அப்பொழுது இயேசு தன்னுடைய தாயையும் சீசரை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். 27வது வசனம். அந்த சீசரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடம். இயேசு கிறிஸ்து யாரையுமே தனித்து விடுவதும் இல்லை, அவளை தள்ளி விடுவதுமே இல்லை. அவர் இன்றைக்கு சிலுவையிலே மறிக்க போகிறார். தன்னுடைய தாயை இன்னொருவரை ஒப்படைக்கிறார். அந்த சீசனை தன் தாயிடத்தை ஒப்படைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தது நோக்கம் தெரியுமா? நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கும்படி விரும்புகிறார். ஆமென். இது 3வது வார்த்தை. அடுத்த வார்த்தை 4வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27வது அதிகாரம். வாசிப்போமா? 46வது வசனம் வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு, அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? பிதாவினிடத்துல ஒரு நிமிஷம் தான் அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து மறுவாக்கப்பட்டார். ஆனா இன்றைக்கு இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு 4வது வார்த்தை. இதை நான் பொழுது சொல்றதுல ஞாபகப்படுத்தி கடந்து போகிறேன். நீங்க முதல் வார்த்தை
பிதாவே இவனுக்கு மன்னியம், இன்றைக்கு நீ என்னுடனே பதவி செய்திருப்பாய், ஸ்திரியே உன் மகன் என்றார். இன்றைக்கு 4ஆம் வார்த்தை சொல்றது, என் தேவனே என்னை கைவிட்டார். இதை ஞாபகப்படுத்தி கடந்து போதான் நான் இந்த கடந்து வந்தேன். அடுத்தது யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கில் நிறைவேறத்தக்கதாக தாகம், இது ஆண்டவராகிய சொன்ன 5வது வசனம், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. அடுத்த வசனம் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை பிதாவிற்கு ஒப்புக் கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 23:40 அவனை நோக்கி 23:40 லூக்கா. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்காக பலனடைகிறோம், இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லை. பாருங்க, ஆண்டவர் பிதாவின் இடத்துல நம்முடைய கையை ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இதுதான் 7 வார்த்தை. ஆனா நான் இப்ப சொல்ல போற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்ததன் நோக்கத்தை தான் அந்த உங்களுக்கு காண்பித்து கடந்து வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எசாயா புத்தகம் 53வது அதிகாரம். ஆண்டு இன்றைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார், என்னை உங்களை தூக்கி எடுத்தார். அவர் என்றால் நம்ம வாழ விரும்ப ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எசாயா புத்தகம் 53வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாருங்க, ஆண்டா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னது? நாம பாவம் செய்து தேவ மகிமையோட காணப்பட்டோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், இதற்கும் பிரயோஜனமற்ற வாழ்க்கை. நாம சொன்ன யாராலும் ஏற்றுப்படக்கூடாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் இந்த இயேசுவை யாரெல்லாம் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அவர்தான் எனக்கு ரட்சகர் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பாடுகளுக்கு தக்க உரியவர்கள் நான் நீங்கள் தான். நான் ஏன் தெரியுமா? பாவம் செய்து தேவ மகிமைக்குள்ளாக ஒரு நரகமான வாழ்க்கை வாழ்ந்தோம். இதற்கும் பிரயோஜனம், யார் நம்மை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. யார் நம்மை அன்பு காட்ட முடியாத அளவுக்கு, யார் நம்மை அதனால்தான் நான் இன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு சொன்னேன், இந்த நாள், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாள் சொன்னேன், இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்தி நம்மை விடுதலாக்கி. இன்றைக்கு நீங்க எல்லாரும் இதை பார்க்க சொல்ல, உங்களை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. யாருமே நான் எப்பவுமே சொல்ற காரியம் தான், யாருமே நம்மை பார்த்து தகுதியை பார்த்து தான் நம்மை நேசிப்பார்கள், நம்முடைய பணத்தை பார்த்து நேசிப்பார்கள், அந்தஸ்தை பார்த்து நேசிப்பார்கள். ஆனா இன்றைக்கு எதையும் பார்க்காமல் நான் பாவியா இருக்கும் போது நேசித்த ஒரே தேவன் இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்ல தெரியுமா? இன்னைக்கு விபச்சாரத்துல கையும் மையமாய் கலவ பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து வைத்து எல்லாருமே கல்லறிந்து கொலை செய்யும்படியாக ஆயத்தப்படுகிறார்கள். எல்லாருமே கொலை செய்யும்படியாக ஆயத்தப்படுகிறார்கள். ஆனா அந்த இடத்துல இயேசுவோ குனிந்து தரையில் எழுத ஆரம்பித்தார். ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டு கேட்கிறாங்க, கல்லறிந்து கொலை செய்யும்படியாக. ஆனா ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லறியட்டு. அப்படித்தான் ஆண்டவர்களை காப்பாற்றி விட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவன் நம்மை காப்பாற்றி விட்டு இருக்கிறார். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவன் உங்களை காப்பாற்றி விட்டு இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் உலக ரட்சகர். இந்த நாள் நம்மை தூக்கி எடுத்த நாள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அவர் தூக்கி எடுத்து நான் நினைங்கள். ஹல்லேலூயா. உங்களை அவர் விடுதலாக்கி நான் நினைத்துக்கொள்ளாலே. இந்த இயேசு உங்களுக்கு தேவை. இந்த இயேசு நான் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா.
எல்லாரும் கைவிடப்படும் பொழுதெல்லாம், எல்லாரும் உங்களை தூசிக்கும் பொழுதெல்லாம் இயேசு அந்த சூழலை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. நீ பாருங்க, மெய்யாகவே அவன் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உண்மையாகவே எத்தனை சொல்லுங்க, உண்மையாகவே இயேசுவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடித்து அவருடைய சரீரம் உழுத நிலம், அந்த சரீரம் வந்து உழுத நிலம் போலதான். அவ்வளவு காயங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இந்த டிராக்டர் போட்டு தோட்டத்தை உழுது அப்படியே அந்த மண்ணெல்லாம் புரட்டப்பட்டு சுவந்தமா இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் இயேசு சத உழுத நிலம் போல இருந்தது. ஆனாலும் அந்த இயேசு சொல்றார் சிலுவையில, பிதாவே இவளை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது அறியாதிருக்கிறார்கள். பிதாவோட என்ன சொல்ல தெரியுமா? அவள் செய்கிறது என்னன்னு தெரியாது இருக்கிறார்கள், அவளை மன்னியும். ஆமென். அந்த மன்னிப்புக்குள் தகுதியானவராய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார், உங்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்க பிள்ளை, இதுல அமர்ந்து பார்க்கிற பிள்ளைகள், இயேசுவை நீங்க ஒரு நாள் தேடி அவருடைய சமத்தை அமர்ந்திருந்து பாருங்கள், சமாதானமான சுகமான வாழ்க்கையை வாழுவீர்கள். ஆமென். ஆனா பிரச்சனை வரும், ஆனா நீங்க ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. பிரச்சனையை ஜெயிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு காரியத்தை நீங்க ஜெயித்து, இப்ப இதால ஒரு ஆறு ஓடுகிறது, பெரிய ஒரு ஆறு ஓடுகிறது, அதை நீங்கள் பாய்ந்து கடந்து விட்டால், நான் அதை கடந்து விட்டேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியும், அதை அவ்வளவு தாண்டி விட்டேன். இப்படித்தான் இயேசுவை நாம சொந்த ரட்சனை ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு வருகிற சூழ்நிலைகளை இயேசு கூட நாம தாண்டுகிறோம். அவர் எங்களுக்கு ஒரு பாலமாய் அமைந்து கொள்ளுகிறார். ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்னைக்கு இந்த சொல்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்ட இன்னைக்கு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டபடினால உங்களுக்கு எதுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு இப்ப வந்திருக்கு என்ன தெரியுமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ஆமென். இருக்கிறீங்களா? நான் சொல்ல உலகிச்சா, மெய்யாகவே அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து கொண்டார். என்னிடத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். சொல்ல உலகிச்சா, என்னுடைய எல்லா அக்கிரமங்கள் பொல்லாப்பு எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்க. இயேசு எனக்காக சாபமானா, உங்களுக்காக சாபமானா, உங்கள் துக்கங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்று சொன்ன எனக்குள் இருப்பது உங்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சி. ஏங்க, இயேசு என் துக்கங்களை சுமந்து கொண்டார். இந்த நாள் நான் சொல்றேன், கர்த்தர் தூக்கி எடுத்தால் உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க சுகமா, நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. எபிரேய புத்தகம் 9ஆம் அதிகாரம். எபிரேய புத்தகம் 9ஆம் அதிகாரம். எபிரேய புத்தகம் 9ஆம் அதிகாரம். வாசிப்போமா? 28ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். கிறிஸ்தியன் வந்த எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியா, எல்லாருடைய பாவங்களும் அவங்க சுமத்தப்பட்டது. எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். எல்லாரும் என்னுடைய பாவங்களுக்காக உங்களுக்காக பாவங்களும் அவர் அடிக்கப்பட்டார். இன்றைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்க. இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, ஏன்னா கிறிஸ்து என்னுடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய கவலைகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய சாபங்களை அவர்
எல்லாமே அவர் என்னிடத்தில் எடுத்து போட்டு என்னை விடுதலாக்கி இருக்கிறார், என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், உங்களை நீதிமான் ஆக்கி, உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கிறிஸ்து எனக்காக வந்தார், நான் வாழும்படியாக. ஹல்லேலூயா. நீங்க வாழும்படியாக. ஹல்லேலூயா. என் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. மன்னித்துக் கொண்ட. ஹல்லேலூயா. எனக்காக ஏற்று நீங்க வாழும்படியாக. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கு பாத்திரனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் சொன்னேன், இயேசு உங்களுக்கு தேவை. இயேசு உங்களுக்கு தேவை, நீங்க வாழும்படி. ஹல்லேலூயா. அவன் நல்லவர். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம். இதுல ஒரு சில காலத்தை வாசிங்க, கடந்து போய் வாசிங்க. 2வது 24 வசனம் வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வார்த்தை விளங்கிச்ச நான் வாசித்த வார்த்தை. நாம் பாவங்களுக்கு செத்து, என்னவா, நம்முடைய பாவ சரீரம் செத்து கிறிஸ்துவ மரணத்தினாலே நான் நீதிக்குள்ள பிழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப பாவத்துக்கு அடிமையா இருந்த என்னை கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் என்னை கழுவி இப்ப எங்க ஒண்ணுதுங்க, நீதிக்குட்போட்டுனா என்னை மாற்றி இருக்கிறது. இப்ப நீங்க யாவரும், நாங்கள் யாவருமே நீதிக்குட்பட்டு மாற்றப்பட்டிருக்கோம். இந்த கிறிஸ்துவுடைய மரணம் நம்முடைய பாவ சாப அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுதலாக்கி நம்மளை நீதிமன்றாய் மாற்றி இருக்கிறது. உங்களை நீதிமன்றாய் மாற்றி பாருங்க. இந்த வார்த்தையை நான் சொல்ற இந்த எபிரேய புஸ்தகத்திலே நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் உங்களை அந்த பாருங்க, நாங்க இன்றைக்கு இருளின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவராய் காணப்பட்டோம். ஏன்னா இருளின் ஆதிக்கத்துக்குள்ள அந்த காலத்துக்குள்ளாக பிடிபட்டவராய் காணப்பட்டோம். என்றைக்கு இயேசுவே என்று நம்முடைய வாயில் உச்சரிக்க ஆரம்பித்ததோ மகிமைக்குள்ளாக திறமை கொண்டு வந்தார். இந்த 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்றது, நீங்கள் உங்களை அந்த காலத்தில் நின்று பாருங்க, அந்த காலத்தில் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்முடைய இருளில் பாருங்க, ஒரு பாவம் செய்கிற ஒரு ஆத்மா எதற்குட்பட்டவரை காணப்படும் தெரியுமா? இருளுக்குள்ளாக, மரணத்துக்குள்ளாக காணப்படுகிற பாவம் செய்கிற ஒரு மனுஷன் இதற்கு நியமிக்கப்பட, ஒரு களவு செய்கிற மனுஷன் பிடிபட்டால் இதற்கு நியமிக்கப்பட சிறைச்சாலைக்கும் அவன் குற்றவாளியாகவும் இந்த தேசம் அறிவிக்கிறது. ஆமாவா இல்லையா? அவன் இதற்கு பாத்திரமா இருக்கிறது, அவன் சிறைக்கு போவதற்கு பாத்திரமா இருக்கிறான். இன்றைக்கு நான் அந்த காலத்துக்கு உட்பட்டவரை காணப்பட்ட இயேசு வந்தார், என்னை வெளிச்சத்து பிள்ளையா மாற்றினார், உங்களை வெளிச்சத்து பிள்ளையா மாற்றினார். இன்றைக்கு அந்த காலத்துக்கு நியமிக்கப்பட்ட என்னை அவர் ஆச்சரியமான அவளுக்கு சம்பளத்தை கொண்டு வந்தார். என்று சொன்னேன், இயேசுவிடம் நான் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன், பிதாவிடத்தில் சேர்த்து. நீங்கள் இந்த நாள் சொன்ன மகிமை நாள், இந்த நாள் வெற்றியின் நாள். கர்த்தரை தூக்கி எடுத்தாரே. ஹல்லேலூயா. இந்த மரணம் என்னை தூக்கி எடுத்திருக்கிறது. இந்த மரணம் என்னை விடுதலாக்கி இருக்கு. இயேசு என்னுடைய பாவத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த தெய்வத்தை, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் நீங்க களவு செய்யலாகாது. சொல்லுங்களே. இந்த தேசத்துல உண்மையா இருங்க. இந்த தேசம் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த சபையில் இருக்க பிள்ளைகள் சொல்றேன், இந்த தேசத்தில் இருக்க நாட்கள் வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக உண்மையுள்ளாக காணப்படுங்கள். ஆமென். நீங்க எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க இல்லையோ, உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் சுகமும் இருப்பதாக. நல்ல வார்த்தையில சொன்ன உங்களுக்கு, இப்ப நல்ல வார்த்தை சொன்னா, உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் சுகமும் மகிழ்ச்சியும் இருப்பதா. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கோடி கோடியாக நீங்க தேவையற்ற காரியங்களை சம்பாதித்து நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் இந்த இயேசு கிறிஸ்து தந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழுங்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஓடி ஒளிந்த வாழ்க்கையை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம நிமிர்ந்து நிக்க கிருபை தந்திருக்கிறார். ஆமென். களவு செய்வன் என்ன செய்வான் தெரியுமா? ஓடி ஒழிப்பான். யாரை கண்டா ஓடி ஒழிப்பான்? போலீஸை கண்டா ஓடி ஒழிப்பான்.
வீட்டை வந்து கதவை தட்டினாலும் ஓடி ஒழிப்பான். ஆனா சொல்றேன், அந்த பயந்து போய் ஓடின வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து மாற்றி நம்ம நிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரமான இருளின் ஆதிக்கத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். நீங்கள் இப்பொழுது யாரா இருக்கிறீங்க தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க. ஆமென். இருளான வாழ்க்கைக்கு நீங்க உரியவள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயலுக்கு ஒப்பதாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு விசேஷ விதமாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை சொல்ற உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்துதல் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன செய்யணும்? குணமானோம். ஆமென். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாகவும் ராஜரியமான ஆசாரிய கூட்டமாகவும் பசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அதனால எங்களை பார்த்த உடனே எல்லாம் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவை உடையவர்கள். ஆமென். கிறிஸ்துவை நாம அவருடைய சொந்த ஜனமாக நாம மாற்ற. முன்னே எப்படி இருந்தது? தூரமா இருந்தோம். முன்னே தேவ சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்துக்கு, தேவ கிருபைக்கு தூரமானவளாய் காணப்பட்டோம். ஆனா இப்பொழுதோ அவரை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை பெற்றிருக்கோம். அவருடைய மரணத்தினால, அவருடைய ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு நம்ம அவரை ஆராதிப்பதற்கான, அவரை துதிப்பதற்கான கிருபை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய சொந்த ஜனமாய். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவனுடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அந்த பிள்ளைக்குரிய கனமான வாழ்க்கையை வாழுங்கள். அது உங்களை மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க 10 வசனம் வாசிங்க. 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவளாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்க இரக்கம் பெற்று. இந்த மரணத்தினால நான் இரக்கம் பெற்றுக் கொண்டேன். இந்த மரணத்தினால நீங்க இரக்கம் பெற்றுக்கொண்டேன். மரணத்தினால அவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த மரணம் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். முன்னே தூரமா இருந்தீர்கள், கிறிஸ்துவுக்கு தூரமா. ஆனா இப்பொழுது அந்த மரணம் என்னை அவரோடு சேர்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ மரணம் என்னை அவரோடு, அவருடைய சமத்துக்கு பரிசுத்த ஜனமாய் சொந்த ஜாதி அவரோடு நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். இந்த அறிவுக்குள்ள இருக்குமா இருந்தா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உங்கள் வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும், உங்கள் வீட்டுல துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது. இந்த கனவான வார்த்தை அறிவுகள் இருந்தால் எப்பொழுது நீ மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆமே. இயேசு நல்லவா. ஆமே. இயேசு நல்லவா. இயேசு நல்லவா. உங்களை என்னை அவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆமே. உங்களை என்னை அவர் என்ன செய்றார் சொல்லுங்க? ரொம்ப நேசிக்கிறார். நாம் எத்தனை பேர் புலம்பினோம் தெரியுமா? அவங்க என்ன நேசிக்கல, இவங்க நேசிக்கல, கூட பிறந்தவங்க நேசிக்கல, கூட பிறந்தவர்கள் இப்படி செய்யல அப்படி செய்யறார்கள். எவ்வளவு புலம்பினோம். பிதாவானவர் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை கொடுத்து என்னை இவ்வளவாய் அன்பு கொண்டார். அந்த அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவின் அன்புக்கு அளவே இல்லைங்க. இருக்கிறீங்களா? அவர் நல்லவன் சொல்றீங்களா? எவ்வளவு பெரிய சிலாக்கியத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். சபை வாழ்ந்தீங்க பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பேரை நாம இன்வைட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சிலர் கடைசி என்ன சொல்றான்? காய்ச்சல் ஏலாதுன்றாங்க. ஏலாடி தான் தேவசமத்தை இருக்கிறோம். சொல்றீங்களா? உங்களுக்கு வியாதி என்ன இங்க வாங்க, கற்று சுகப்படுத்தவா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்திலே அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்குள்ள நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு ஒத்தி சொல்கிறேன். இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மரணம் இப்ப பாருங்க, விபச்சாரத்துல கையமையா பிடிவிட்ட அந்த பெண்ணை
இந்த வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கல்லெறிந்து கொலை செய்வதற்கு எல்லாரும் சுத்தி வளர்த்து நிற்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல குனிந்து தலையில் எழுத ஆரம்பித்தார். இயேசு என்ன சொல்ல போகிறாங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல்லறிய கடவா என்று சொல்லி மறுபடியும் அவர் தலையில் எழுத ஆரம்பித்தார். தலையில் எழுதிவிட்டு அவர் நிமிர்ந்து பார்த்த ஒருவரையும் காணவே இல்லை. ஆனா அதற்கு பிற்பாடு அந்த ஸ்திரீயுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட ஆண்டவர் சொன்னார், நானும் உனக்கு தீர்ப்புடேன், இனி நீ பாவம் செய்யாதே. இன்றைக்கு இந்த கிறிஸ்து எனக்குள் வந்ததால, இந்த ஆண்டவர் அழிக்கப்பட்டதால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் சாபங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், இனி நாம பாவம் செய்யக்கூடாது, நடக்கவாய் காணப்பட வேண்டும். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நமக்கு ஞாபகப்படுத்த என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் விடுதலாக்கப்பட்டிருக்கேன், நல்ல நடக்க உணவாய் காணப்பட வேண்டிய அவசியம், ஒரு நற்சாட்சியுள்ள காணப்பட வேண்டிய அவசியம். இதற்காக தான் கிறிஸ்து எனக்காக இறங்கி வந்தார், உங்களுக்காக இறங்கி வந்தார். நீங்க நல்ல சாற்றுல காணப்படும்படியான கிருபையை கர்த்தர் நம்முடைய வாக்கை தந்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மகாபெரிய ஒரு சலாக்கியம், உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு மகாபெரிய சலாக்கியம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். எசாயா புத்தகம் 53வது அதிகாரம், எசாயா புத்தகம் 53வது அதிகாரம் வாசிமா 5வது வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசுக்கு காயப்பட்டது எப்படி? என்னுடைய மீறுதல் நிமித்தமாய், உங்களுடைய மீறுதல் நிமித்தமாய், உங்களுடைய திரும்ப சொல்ற நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார். இயேசுவின் காயங்கள் என் மீறுதலை மாற்றி போட்டது. இயேசுவின் காயங்கள் உங்கள் மீறுதலை மாற்றிப்பட்டது நம்முடைய மீறுதல் நிமித்தமாய். இன்றைக்கு பிதாவானவர் இன்றைக்கு நம்ம இழந்து போன மகிமையை திரும்ப நமக்கு கொடுக்க முடியாது. நம்முடைய ஒரே புராண குமார் நமக்காய் கொடுத்து இவ்வளவு நம்ம அன்பு கொண்டார். அல்லேலூயா. இவ்வளவும் போது நான் ஏன் சொல்றேன், பிதாவானவர் தம்முடைய ஒரே புராண குமாரை நமக்காக கொடுத்து நம்ம இவ்வளவாய் அன்பு கொண்டார். ஆமென். நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையே. அல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அதற்காக ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமானோம். இப்ப நாம அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம்ன்றதுக்கு நம்ம எல்லாருமே யோசிப்போம். இதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். வியாதி வரும் பொழுதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணுகிறோம், இயேசுவின் தழும்புகளாலே குணமானோம். எஸ், நல்ல காரியம். ஆனா நான் ஒரு காரியத்தை தடுமாறி போடுறேன், அல்லாமட்டா விலையினப்பட்டு போகிறேன். நீங்க சொல்லுங்க, அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். என்னுடைய பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை அவருடைய தழும்புகளாலே அது மாற்றப்படுகிறது. என் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமா. அவருக்கு விழுந்த அடிகள் என்னுடைய எல்லா சாப அக்கிரமங்கள் பொருளாப்போல் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார் என்பதற்கு நான் சொல்ற கருத்து தெரியுமா? அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஆனால் நாங்கள் வெற்றி சிறந்தோம். நீங்க வெற்றி சிறந்த ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தந்தது வெற்றியுள்ள வாழ்க்கை தந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு என்ன வாழ்க்கை தந்த? வெற்றியுள்ள வாழ்க்கை தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நான் சொல்றேன், ஜெயமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஜெயமாய் வாழறதுக்கு கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒரு காரியம் இருக்கிற பயங்கரமான ஆயுதங்கள், சில காரியங்களை மேற்கொள்வதற்கு. ஆனா நாம எந்த சூழ்நிலை இருந்தாலும் மேற்கொள்ளலாம் என்ற தைரியம். ஆனா அதை காட்டிலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான உலக ரட்சகர் நமக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அதனாலதான் மறுபடியும் சொன்னேன், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள வந்த இயேசு பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள வந்த இயேசு. இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்க பார்க்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் நீங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்கள் சூழ்நிலைகள் மாறும்.
உங்கள் நிலைமைகள் மாறும், உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும், உங்கள் குடும்பத்தின் சிக்கல்கள் மாறும், உங்கள் நிந்தைகள் மாறும். யாரெல்லாம் அவமதித்தார்களோ, யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை தூசித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்த, யாரெல்லாம் உங்களை கேலி பண்ணினார்களோ, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள், இந்த நிலைமையெல்லாம் மாறும். மாறும், நிச்சயம் மாறும். நீ நல்லா இருப்ப, சுகமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. அந்த கிருபை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். இன்னைக்கு சொன்னேன், இந்த இடத்துல வந்திருக்க பிள்ளைகளை பார்க்கிற பிள்ளைகள் என்ன நிலைமை இருக்குதோ, இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம் என்று அறிக்கை பண்ணுங்க. நீங்க பேச ஆரம்பித்து பாருங்க, உங்க சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவா. ஆமென். 6ஆம் வசனம் சொல்றது, 53:6 சொல்லுகிறது, நாம் எல்லாருமே ஆடுகளை போல பலி தப்பி. இன்னைக்கு பாருங்க, நாம் எல்லாருமே இன்னைக்கு என்ன கர்த்தர் இந்த வைத்திருக்கிறது பெரிய கிருபை. ஆமென். நாங்க எல்லாருமே வழி தப்பி திரிந்தவர்களா, காணாமல் போன ஆட்டை பாருங்க. நான் உங்களுக்கு கடந்த வாரங்களை நான் ஞாபகப்படுத்த காரணம் என்னென்றா, 100 ஆடுகள்ல ஒன்று காணாமல் போனது. ஆண்டா இயேசு அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளை விட்டுட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக தேடி போனார். அதே போலத்தான் இன்றைக்கு எனக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நான் தொலைந்து போய் வழி தப்பினவனாய் காணப்பட்டேன். நீங்கள் தொலைந்து போய் வழி தெரியாது தடுமாறி போய் நின்றீர்கள். இன்னைக்கு பாருங்க, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட காரணம், தகப்பனே பணத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உங்களுடைய பிள்ளைகள் சொல்லப்பட நான் தகுதியற்றவன் நான் சொல்லும் பொழுதே, காணாமல் போனவன் மரித்தவன் மறுபடி உயிர்த்தல் தான் தகப்படைய அன்பை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு. இன்னைக்கு வழி தப்பி போனவாய் காணப்பட்டோம். இன்னைக்கு அந்த இயேசு எனக்குள் வந்ததால இன்னைக்கு நான் சரியான வழி நடக்கத்தக்கதான கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். நல்ல மேய்ப்பர், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நடத்துவேன், உண்மையில என் கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்ல. அந்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கை இருப்பது பெரிய வாக்கியம். அது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? ஆமென். நாம் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் மேல் பண்ணினார். ஆமென். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற காரணம் தெரியுமா? இந்த இடத்துல இருக்க பிள்ளைகள், இந்த இடத்துல இருக்க பிள்ளை ஒவ்வொரு பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாமே அவர் மேல் அவர் விழா பண்ணினார். உங்களுடைய அக்கிரமம் எல்லாம் இங்க கவனிங்க, உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாமே அவர் மேல் விழா பண்ணினார். ஆமென். இன்றைக்கு நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து வந்தார். ஆமென். நான் சுகமானேன், நான் விடுதலானேன். தேவ கிருபை இன்றைக்கு இந்த வாக்கில் வந்தது. ஹல்லேலூயா. அதுதான் சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு சிலுவையில ஆண்டவர் அடிக்கப்படும் போது சொன்னார், பிதாவே இவளை மன்னி, தாங்கள் செய்கிற என்னதென்று அறியாது இருக்கு. அதே போலதான் என் இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தா. ஆமென். உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தா. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். அந்த அன்பை நினைப்பீர்களா இருந்தா தேவ சமூகங்களும் என மகிழ்ச்சியா இருக்க, தேவனுடைய சமூகங்களும் சந்தோஷமா. இந்த இடத்துல எல்லாம் இப்ப எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நன்றி செல்வன்னு ஓடி வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டியது அவசியமானது. ஆமென். ஹல்லேலூயா. பெற்ற நல்லவர். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னை தூக்கி எடுத்தா. ஆமென். அவருடைய தழும்புகளாலே சுகமானோம். யார் வளர்ந்திருப்போம்? கேட்ட வார்த்தைக்கு ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணி திருவித ஆலயங்களை கடந்து போக போறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருங்க. ஒரு விஷயம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்த ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்தலோடு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தலோடு. ஹல்லேலூயா. ஒரு ஒப்பு கொடுத்தலோடு. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி சொல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி சொல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி
சொல்லுங்க, நன்றி சொல்லாம இருக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. ஓ, நன்றி சொல்லாம இருக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. ஓ, thank you Lord. ஹalleluya. சொல்லுங்க எல்லாரும் ஹalleluya. ஓ, சொல்லுங்க, நன்றி சொல்லாம இருக்க முடியும். ஹalleluya. ஓ, நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமா நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, பல நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவைகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரே கிருபைகளுக்காக ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசு
அநாதி கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா கரங்களை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால் சொல்லுங்க. நான் மரண பள்ளத்தாக்கி நடந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தீங்க சொல்லுங்க. என்னை பாதுகாத்தீங்க சொல்லுங்க. வியாதியின் பிடியில போன என்னை விடுதலை தந்தீங்கப்பா. சுகம் தந்தீங்க சொல்லுங்க. அழைக்க பண்ணுங்க, வாழ்த்து அழைக்க பண்ணுங்க. இந்த கிறிஸ்துவ மரணம் எனக்கு ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவ மரணம் எனக்கு வெற்றியை கொண்டு வந்த, கிறிஸ்துவ மரணம் எனக்கு ஜெயத்தை தந்த. நீங்க வாழும்படியா கத்த விரும்பினா நீங்க வாழும்படியா உங்களை வாழ வைத்த தெய்வம் இயேசு மாத்திரம். வாழ வைக்க போறவரும் இயேசு மாத்திரம். இயேசு இல்லாத வாழ்க்கை அது வறுமையானது. இயேசு இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியை கொண்டு வர, இயேசு உள்ள வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்கு. வாழலையா இயேசு வாழதான் நீங்க வாழ்வீர்கள். ஒரு தீர்மானம், இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லுங்க. இயேசுவே எனக்குள் வாரும் ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த ஒப்பு கொடுத்தலோடு கேட்ட வார்த்தையை ஒப்பு கொடுத்தலோடு திருமணத்தில் கடந்து போக போறோம். கத்த நல்ல